வச்சவங்கள நீங்க கண்டுபிடிக்கணும், சரிங்களா? நிச்சயமாமா. ரெடி? ரவுடி பேபி எந்திரி. உன்னால முடியும் ரவுடி பேபி, எந்திரி. கமான் ரவுடி பேபி எந்திரி. கமான் ரவுடி பேபி எந்திரி. ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும். கமான். நான் உன் பக்கத்துல இருக்கேன், உனக்காக இருக்கேன். ஓடு. ஓடு. செலக்ஷனுக்கு ஓடி ரெக்கார்ட் பண்ண சொன்னா இந்த பொண்ணு அத்லெட்டிக் ரெக்கார்டை பிரேக் பண்ணா போல இருக்க.
யார் இந்த பொண்ணு? சத்யா சார். சத்யா? ஆமா சார். வெரி டேஞ்சரஸ் கேர்ள் மேடம். வெரி குட். இந்நேரம் காம்படிஷன் முடிஞ்சிருக்கும். இனிமே பிரச்சனை இல்லை. ஆனா எப்படி பெரியம்மாவை ஃபேஸ் பண்றது? ரொம்ப பயமா இருக்கு. வாழ்த்துக்கள் சத்யா. தேங்க்ஸ் கோச். 48 செகண்ட்ல முடிச்சிட்ட. கங்க்ராட்ஸ்மா. நீ கீழே விழுந்த உடனே அவ்வளவுதான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் நீ ஓடி ஜெயிச்சதெல்லாம் வேற லெவல். தேங்க்ஸ். இந்த பெர்ஃபார்மன்ஸ போலீஸ் செலக்ஷன்ல பண்ணா நீ எஸ்ஐ ஆவறது கன்ஃபார்மா. ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க் யூ சார். அவள் பேபி எங்க போயிட்டான்? கங்க்ராட்ஸ் மேடம். இந்த வெற்றியை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? பெண்களால எதுவும் முடியும். கல்யாணமாகி போலீஸ் வேலைக்கு சேர போறீங்க. இனிமே குடும்பத்துக்கு குட் பாயா? அதெல்லாம் இல்ல. என்னால ஒரே நேரத்துல வீட்டையும் நாட்டையும் பாத்துக்க முடியும். கீழே விழுந்து எப்படி திரும்ப எழுந்துச்சு ஓட முடிஞ்சது? அதுக்கு அமுல் பேபி தான் காரணம். அமுல் பேபியா? அது யாரு? சாரி, அவர் ஹஸ்பண்ட் பிரபு. அவர் தான் என்ன என்கரேஜ் பண்ணி ஓட வச்சாரு. அப்படியா? நாங்க அவரை பாக்கலையே. எங்க இருக்காரு? நானும் அவரை தான் தேடி நிறுறேன். எங்கன்னு தெரியல. அண்ணா, என்னாச்சு? பெரியம்மா எங்க? அங்க. அமுல் பேபி, அமுல் பேபி, நான் வின் பண்ணிட்டேன். அப்படியா? சரி, சீக்கிரம் வீட்டுக்கு வா. நான் அப்படியானு சாதாரணமா கேக்குறா? ஆமா, எதுக்கு நீ என்ன விட்டு போனா? எல்லாம் டீட்டெயிலா சொல்றேன். நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. ஏன், என்னாச்சு? பெரியம்மாக்கு நீ போலீஸ் ஆகுறது தெரிஞ்சு போச்சு. என்ன சொல்ற? எப்படி? மாக்கா வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் யதார்த்தமா பெரியம்மாட்ட சொல்லிட்டு போயிட்டான். சீக்கிரம் வா. தோ தோ வர. பேபி, என்னாச்சு? பெரியத்த என்ன சொன்னாங்க? என்னவா? பெரியத்தைய சாமி முன்னாடி போய் உட்கார்ந்துருக்காங்க. உங்க பெரியத்தை எப்பெல்லாம் கோபத்துல உச்சக்கட்டத்துக்கு போறாங்களோ அப்ப எல்லாம் யார் கூடயும் ஒரு வார்த்தை பேசாம பூஜை ரூம்ல கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருப்பாங்க.
சாமி முன்னாடி ரொம்ப நேரம் கண்ணை மூடி உட்கார்றாங்கன்னா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு அர்த்தம். அவங்க உட்கார்றது கடவுளை வேண்டறதுக்கு இல்ல, அடுத்தவங்க நடத்த போற பிரளயத்துக்கு அதுதான் ஆரம்பம். அவங்க கண்ணை திறந்து எந்திரிச்சு சொல்ல போற வார்த்தை தான் வேத வாக்கு. அதை எதிர்த்து பேசுற திராணி யாருக்குமே இல்லை. அவங்க வாயிலிருந்து வர வார்த்தைய எல்லாரும் தலை குனிஞ்சு ஏத்துக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. பெரியக்கா சத்யா மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. இப்படி பூஜை அறை முன்னாடி உட்கார்ந்தா என்ன நடக்கும்னு தேவிகா என்கிட்ட சொல்லிருக்கா. பெரியக்கா எந்திரிச்சு என்ன சொல்வாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்லுவாங்க? இனிமேல் சத்யா போலீஸ் ஆகிறத கனவுல கூட நினைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதேதான். ஆனா என்னோட ஆசை இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கவும் சத்யாக்கு தகுதி இல்லைன்னு சொல்லணும். அமுல் பேபி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. பெரியத்த என்ன சொல்லுவாங்க? ஆனா எப்படி பெரியம்மா ஃபேஸ் பண்றது? நம்ம மேல நல்ல அபிப்பிராயம் வந்ததும் போலீஸ் விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சோம். ஆனா அது உள்ள பயப்படாதீங்க அண்ணி, நம்ம பெரியம்மா தானே. கால்ல விழுந்தாவது சமாதானப்படுத்திடலாம். நம்மலாம் கெஞ்சினா மனசு இறங்க மாட்டாங்களா என்ன? நிச்சயமா அதுக்கு வாய்ப்பு இல்லம்மா. இத்தனை வருஷம் உங்க பெரியம்மா நம்ம கூட பேசாம பிரிஞ்சிருந்தாங்களே, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரே ஒரு தவறான வார்த்தைய அவங்க கேட்கும்படி ஆயிடுச்சு. கோபத்துல இதே மாதிரி பூஜை ரூம் முன்னாடி உட்கார்ந்துட்டாங்க. நைட்டு முழுக்க எந்திரிக்கவே இல்லை. காலையில எந்திரிச்சு சொன்ன ஒத்த வார்த்தை தான் இத்தனை வருஷம் நம்ம யாரையும் பார்க்காம பேசாம பண்ணிடுச்சு. அந்த மாதிரி இன்னைக்கும் நடந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. நிர்மலா எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. சீக்கிரம் எந்திரிச்சு சத்யாக்கு தண்டனை கொடுத்தா சந்தோஷப்படலான்னு பார்த்தா உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. சாரி அமுல் பேபி, நீ கிரவுண்ட்ல இருந்து என்னான்னு சொல்லாம கிளம்பி வந்துட்டியோன்னு உன் மேல நான் கொஞ்சம் கோவமா இருந்தேன். சொன்னவன் கான்சன்ட்ரேஷன் போயிட்டு தான் நான் சொல்லல. அண்ணி, காம்படிஷன் என்னாச்சு? ஜெயிச்சிட்டேன். ஆனா அத்தை என்ன சொல்ல போறாங்களோ தெரியலையே. ரெடி பேபி, டென்ஷன் ஆகாத. அண்ணி பாவம் அண்ணா, எஸ்ஐ ஆகணுங்கிற கனவோட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எல்லாம் கூடி வர நேரத்துல இப்படி ஆயிடுச்சு. அமுல் பேபி, நம்ம பக்கமும் தப்பு இருக்குது. நேத்து வாக்கு குத்துட்டு இனி மீறினா கோவம் வரதானே செய்யும். நான் அவங்களாண்ட பேசி பாக்குறேன். சத்யா, வேணாம். அவங்களே எந்திரிக்கட்டும், எந்த தொந்தரவும் செய்ய வேண்டாம். நீ போலீஸ் ஆகிறது தெரிஞ்ச உடனே கோவத்துல கண்ணு செவந்துடுச்சு. இப்ப அவங்க அமைதியா உட்கார்ந்திருக்க மாதிரி தான் தெரியும். ஆனா உள்ள தீ யாரு ஓடிக்கிட்டு இருக்கும். இடையில ஏதாவது செஞ்சா
சிக்கலாயிடும். கொஞ்சம் பொறு. அத்தை சாமி முன்னாடி உட்காந்து எவ்வளவு நேரம் ஆகுது? 1 மணி நேரம் ஆகுதுமா. ஆனா எந்திரிச்சு என்ன சொல்ல போறாங்கன்னு நினைச்சாதான் பயமா இருக்கு. அமுல் பேபி, கோபம் குறைஞ்சி தீர்ப்பு சத்யா பக்கம் போயிருமோன்னு பயமா இருக்கு. அப்படி விட்டுருவேனா? இப்ப பாருங்க, நீங்க கோவத்துல சாமி முன்னாடி உட்கார்ற அளவுக்கு தப்பு நடந்தது உண்மைதான். நீங்க நம்பின சத்யா உங்களுக்கே துரோகம் பண்ணது மன்னிக்க முடியாத குற்றம்தான். எதுவா இருந்தாலும் சத்யா உங்ககிட்ட வந்து சொல்லிருக்கணும். அம்மா இருமா, ஏதாவது பேசி பெருசுபடுத்தி விட்டுறாத. உங்ககிட்ட பொய் சொல்றது கடவுள் கிட்ட பொய் சொல்ற மாதிரி. உங்க மனசுல எடுத்த முடிவை யாராலையும் மாத்த முடியாது. கொஞ்சம் பார்த்து. போதும். இப்ப எதுவும் பேச வேண்டாம், எல்லாத்தையும் காலையில பேசிக்கலாம். ஐயோ, அவசரத்துல இந்த ட்ரெஸ்லயே வந்துட்டேனே. அத்தை இதுவரை பிடிக்காதே. பெரியம்மா எதுவுமே சொல்லாம டென்ஷன் ஏற்றி விட்டு போயிட்டாங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு? எதுவுமே சொல்லாம போயிட்டாங்க. அதாங்க எனக்கு ஒண்ணும் புரியல. ஒருவேளை தண்டனை நாம நினைச்சதை விட பெருசா இருக்குமோ? சரி வா. அண்ணி, என்னாச்சு? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல அமுல் பேபி. அண்ணா, அன்னைக்கு ஒரு கொடுமை நடந்துச்சு. அது உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க தெரியுமா? என்ன மறைச்சா? இப்ப எதுக்கு உன் கண்ணு கலங்குது? ஒண்ணும் இல்ல அமுல் பேபி. அண்ணா, அண்ணி ட்ரெட்மில்ல விழுந்தாங்கல்ல. ஏய், அமைதியா இரு. இருங்க அண்ணி, அண்ணன் மேல இருக்கிற காதலால தானே போலீஸ் வேலைக்காக இவ்ளோ கஷ்டப்படுறீங்க. எதுக்காக இத மறைச்சிங்களோ அந்த காம்படிஷன் தான் முடிஞ்சிருச்சுல. இன்னும் சொல்லாம இருந்தா எப்படி? சௌமியா, சும்மாதாரா. சௌமியா, என்ன விஷயம்? ட்ரெட்மில்ல விழுந்தப்போ அண்ணி கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஃப்ராக்சர்? உன்கிட்ட உண்மையை சொன்னா காம்படிஷன்ல அண்ணிய கலந்துக்க விட மாட்டேன்னு டாக்டர் கிட்ட கெஞ்சி விஷயத்த மறைச்சிட்டாங்க. ரவுடி பேபி, என்ன இது? அண்ணி கால் உடைஞ்சிருந்தாலும் இந்த காம்படிஷன்ல ஓடி ஜெயிச்சிருக்காங்க. ஃப்ராக்சர் ஆன காலோட ஓடுறது எவ்வளவு பெரிய கொடுமை. என்ன ரவுடி பேபி இதெல்லாம்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அமுல் பேபி, ஒண்ணும் இல்ல. எதுக்கு இப்படி பண்ண? சரி வா, ரெஸ்ட் எடு. வா. ஒண்ணும் இல்ல அமுல் பேபி, எல்லாம் ஓகே தான். வா. ஏங்க அவ நொண்டிட்டு போறா? அவ எதுக்கு நோண்டனா, நாளையோட அவ கதை காலி. வா. பாத்து. மெதுவா 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 பாத்து. இரு இரு இரு. அமுல் பேபி. ஏன் ரவுடி பேபி? எனக்கு ஒண்ணும் இல்ல அமுல் பேபி,
நீ கவலைப்படாத.